கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிதான அளவற்ற அன்பும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நீடித்த சமாதானமும் எப்போதும் நம்முடைய இந்த புது சிருஷ்டியின் ஓட்டத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை பலன்படுத்தி வழிநடத்துமாறு வேண்டி இன்றைக்குரிய பாடத்துக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மற்றும் எல்சேல் சபையாருடைய வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு வசனமானது 1 யோவான் 5:1 வாசிக்கலாம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதுக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்து பிறந்துள்ளார், கிரைஸ்ட் இஸ் பார்ன். ஸோ இப்படி சொல்லும் பொழுதே இந்த தலைப்பு நம்மளுக்கு எங்கே போவோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சுற்றி இருக்கிற உலக காட்சிகளை கொண்டு போவோம், அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு புது சிருஷ்டியாக வந்திருக்கிற நாம் இப்போ கிறிஸ்து பிறந்துள்ளார் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு கிறிஸ்துவை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பார்த்துக்கோ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தெரியும், இல்லைங்களா? அவர் நம்ம நேரடியாக பார்த்தது இல்லை, ஒரு படத்தின் வடிவெளியும் இல்லை அவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தாரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இமேஜ் வர்ஷிப்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அதன் விளைவாக அவங்க செய்கிற ஒரு ஆராதனைகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இங்கே தேவனால் பிறப்புண்டவன் அப்படின்னு, பார்ன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது இவர் எங்கே இருந்தார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லும்போது யோவான் 1 நம்ம வாசிச்சிருக்கிறோம். யோவான் 1 நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். யோவான் 1 1, 2, 3. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாக்கவில்லை. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். நம்ம பார்க்கும் பொழுது இங்க யோவான்ல இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி இங்கே பேசிட்டு இருக்கிறார். ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த வசனத்தை தொடக்கத்துலேருந்து நம்ம அப்படியே வாசிட்டு இருக்கும் போது, வார்த்தையானது மாமிசம் ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்படியே கீழே அது வாசிங்க சிஸ்டர். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். இது ரொம்ப ஒரு ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு வசனம். என்னன்னு சொல்லும்போது, அந்த வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தொடக்கத்துல பார்த்தோம் அந்த 1ஆம் வசனத்துல, இந்த வார்த்தை எங்க இருந்ததுன்னா தேவனோட இருந்தது, தேவனுக்குள்ள இருந்தது, அது தேவனாக இருந்தது. அப்ப இந்த வார்த்தை தேவனுக்குள்ள இருக்கும்போது இந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா தேவனா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லணும், கிரீக்ல லோகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லோகோஸ் அப்படின்னு சொல்லும்போது வார்த்தை. இந்த வார்த்தையானது என்ன ஆயிடுச்சுனாக்கா இங்க மாமிசம் கொண்டது. அப்போ இங்க மாமிசம் கொண்டது அப்படின்னு சொல்லும்போது என்னத்துக்காக இங்க மாமிசம் கொண்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்பஸ். காட் டஸ் எவ்ரிதிங் வித் பர்பஸ். அப்போ இங்க முக்கியமா என்னன்னாக்கா ரட்சிப்பு, இல்லைங்களா? அந்த ரிடம்ஷன். அப்போ இங்க ரட்சிக்கிற வேலை. அப்போ அந்த வார்த்தையானது இந்த உலகத்துல மாமிசம் கொள்ளும் பொழுது அதுக்கு பேர் என்ன? ரட்சிப்பு. அதுக்கு பேரு இயேசு. இயேசுன்னு என்னன்னா ரட்சிப்பு, இல்லைங்களா? ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு ரட்சிப்பு. ஆனா இவர் வந்தது நம்ம பார்க்கும்போது இவர் வார்த்தையா இருந்தார். இவர் எங்க இருந்தாருன்னு சொல்லும் போது தேவனுக்குள்ள அவர் இருந்தார், அவர் தேவனாக இருந்தார்.
அப்ப அப்படி இருக்கும்போது இப்போ தேவனுக்குள்ள இருந்து அவர் என்ன பண்றாருனாக்கா பெருப்புண்டு அவர் வெளியே வருத்து பாக்குறோம். இஸ் born ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேவனுக்குள்ள இருந்து அவர் பிறந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இந்த என்ன ஜெனிப்பித்தல், இது 2 ஜெனிப்பித்தல் பத்தி பேசுது. அவர் ஆவியில ஜெனிப்பித்து இருக்கிறதும் இன்னொன்னு மாம்சத்துல அவர் ஜெனிப்பித்து இருக்கிறதும் பார்க்குது. அப்போ மாம்சத்துல ஜெனிப்பித்து இருக்கும் பொழுது எல்லோரோட கண்களும் அவரை கண்டது, அவரை பார்த்தாருங்க. யாருன்னு சொல்லும்போது இந்த வார்த்தையானது. அப்ப அப்படி இருக்கும்போது முதலாவது இந்த ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் தேவனுக்குள்ள இருக்கிறது பற்றி என்ன பண்ண இன்னும் யாருக்குமே அந்த அறிவு இல்லை. ஸோ இந்த நம்ம இந்த யோவான் எழுதுற இந்த சுவிசேஷன் பார்க்கும்பொழுது இது முக்கியமாக இது யாருக்கு எழுதுந்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிரேக்கர்களுக்கு தான் எழுதப்பட்டது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அநேக கேள்வி, அவங்களுக்கு இந்த ஆவிக்கு இந்த ஸ்பிரிட் பற்றி என்னன்னாக்கா இந்த ஆவிக்குரிய விஷயத்தை பற்றி அவங்களுக்கு அநேக சந்தேகங்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே அந்த காஸ்பல் பேசப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரி. அப்படி இருக்கும் பொழுது இங்கே பவுல் நமக்கு எழுதுறார் என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். இதுதான் நமக்கு கொடுக்கிற ஒரு கன்க்ளூஷன். நம்ம டினாமினேஷன்ல இருந்து இங்க உள்ள வந்திருக்கிறோம். அந்த இன்னைக்கு நம்ம உள்ள வந்திருக்கிறது இன்னைக்கு முதல் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், மாம்சத்தின் படி அறிந்து கொண்டிருந்தோம். இப்போ நம்ம எப்போ சத்தியத்தை அறிந்து நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல வந்துட்டு இருக்கிறோமோ நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம அறியப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது இனி நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றது இல்லைன்னா மாம்சத்தை படி நம்ம அவர் அறிய போறதுல நம்ம எதை அவர் அறிய போறோம்னாக்கா மாம்சத்தின் படி அப்படின்னு சொல்லும் போது அவருடைய ஞானஸ்தானத்துக்கு அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் இல்லைங்களா, அப்பத்திலிருந்து அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் போது அப்பதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் பிதாவாகிய தேவனுடைய செயல்களை அவர் செய்ய வர, அவரோட சித்தத்தை அவர் செய்ய வராருன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார், ஹி வாஸ் சர்க்கம்சைஸ்ட், அவர் விருத்த சேதனம் செய்யப்பட்டார். அப்ப எனக்கு அவர் விருத்த சேதனம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும் போது அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகளை அவங்க நிறைவேற்றினது. அப்ப அப்படின்னு சொல்லும் போது அங்க விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் அந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது நிறைவேற்றினார்களா அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் அதை முடியல. ஆனா இது யாரால செய்ய முடிந்தது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு மூலியமா அவர் மாற்றம் தான் என்ன பண்ணாருனாக்கா இந்த கட்டளைகளை அவர் நிறைவேற்றினார். அப்போ யார் இந்த கட்டளைகளை ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா ஈடுபலி கொடுக்க முடியும், ரான்சம் சாக்ரிஃபைஸ் கொடுக்க முடியும். அதுக்கு வேண்டி இப்ப என்ன பண்றனாக்கா அவரு இங்க அந்த ஞானஸ்தானத்துல அவர் வருது நம்ம பார்க்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து பேசுறார், நான் எடுக்கும் இன்னொரு ஸ்தானம் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவருடைய மரணத்தை குறித்து அவர் பேசிட்டு இருக்கிறார். அப்போ முக்கியமா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிறப்பு. அப்ப இந்த பிறப்புன்றது முக்கியமா அன்புக்குரிய சகோதர சகோதரி இது முக்கியமா தொடங்கினது யார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பிதாவாகிய தேவன். ஏன்னா அவர் படிச்ச முதல் படைப்பு கிறிஸ்து இயேசு, அவர் படிச்ச லாஸ்ட் படைப்பு கிறிஸ்து இயேசு தான். அதனாலதான் அந்த பிறப்பை ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியா நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது இல்லை, அந்த பிறப்பை குறித்து நம்ம தியானிக்க வேண்டியதா இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லும் போது அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவ அவருக்குள்ளேருந்து கொண்டு வந்தாரோ அவர் இன்னைக்கு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ இந்த அவர் கொண்டு வந்த காரியமே என்னத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமா அவரை போல நம்ம மாறணும்னு சொல்லிட்டு, அப்போ கிறிஸ்து இயேசுடைய சாயல்ல நம்ம மாறணும்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருனாக்கா அவர் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாரு பார்க்குறான். அப்போ நமக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எப்போ பிதாவாகிய தேவனுக்குள்ளேருந்து அவர் வந்தாரோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அதே போல அதே கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்கிறார். அப்போ அப்படி பார்க்கும்போது கிரைஸ்ட் இஸ் பார்ன் இன் அஸ். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள பிறந்து இன்னும் அப்படியே இருந்தாருனாக்கா அது அப்நார்மல்னு சைல்டுன்னு சொல்லலாம். அப்நார்மல்ல என்ன அப்படின்னாக்கா ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. எப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு தாயோட கருவுல ஒரு குழந்தை வளராம அப்படியே இருந்துச்சுனாக்கா அதுல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்ப அதே போல இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள பிறந்துள்ளார். எப்போ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்போ சொல்லலாம், எப்போ கிறிஸ்து நமக்குள்ள பிறந்தார்? நம்ம ஞானஸ்தானத்துல இல்லைங்க, நம்ம கான்சக்ரேஷன் பண்ணும்போது அப்போ கிறிஸ்து நமக்குள்ள பிறந்துள்ளார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்துவ அவரை இன்னும் அப்படியே நம்ம வச்சுட்டு இருக்கிறோமா, இல்ல அவர் நமக்குள்ள இருந்து அவர் இன்னும் வளர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரி, கிறிஸ்துவோடைய வளர்ச்சி நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முக்கியமா அவருக்கு என்ன தேவை? இப்போ ஒரு குழந்தை வளரணும்னாக்கா அந்த குழந்தைக்கு என்ன தேவைனாக்கா ஃபீடிங். அப்ப அப்படி இருக்கும்பொழுது அது போஜனம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த கிறிஸ்து நமக்குள்ள வளரணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும் போது, அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும் போது ஆவிக்குரிய உணவு.
அப்போ நம்ம மாம்சத்துக்குரிய விஷயங்களை தியானிக்காம ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம அதிகமா தியானிக்கும் போது எந்த குழந்தை வளருது? இந்த புது சிருஷ்டி கிறிஸ்து நமக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம ஞானஸ்தான அந்த சில காலத்துல நம்ம சொல்றோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்து வி ஆர் born பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கரெக்ட், வி ஆர் born பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். பட் how far Christ is grown within us? எந்த மட்டுக்கு கிறிஸ்து நமக்குள்ள வளர்ந்திருக்கிறார்? அப்போ கிறிஸ்துவோடைய சாயல் நமக்குள்ள எந்த மட்டுக்கு அது வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அன்பு சகோதர சகோதரி, அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து பேசுகிற, உங்களோட வெளிச்சம், நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்களை வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. அப்போ இந்த உலகத்தின் வெளிச்சம் யாருனாக்கா கிறிஸ்து. அவர் வந்து நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் என்ன ஆகணும் சொல்லும் போது அது பிரகாசித்து இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அந்த வெளிச்சம் வந்து பிரகாசிக்காம அது மூடி வச்சுட்டு இருக்கிறது என்னன்னு பார்க்கும்போது இந்த இந்த மாம்ச சரீரம், இந்த மாம்ச இச்சைகள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அது ஆகியால் தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லும்போது, இனி அவர் நம்ம என்ன பண்றதுல, மாம்சத்தின் படி நம்ம அறிய போறதுல, ஆவியின் படி தான் நம்ம அறிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இனி நம்ம கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிற விதம். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது, முக்கியமா இன்னைக்கு தேவனுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா இன்னைக்கு தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கொடுக்கலாம். ஆனா எல்லாமே தேவனுடையது. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே எதுனாக்கா தேவனுடையது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தேவனை நம்மகிட்ட ஒரு சுதந்திரம் கொடுத்துக்கிறார். அது என்னன்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தை. அந்த சிந்தையத்தான் நம்ம என்ன கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது புது சிருஷ்டி. அப்போ அப்படி சொல்லும்போது த நியூ கிரியேஷன். இந்த சிந்தை வந்து இன்னும் நம்ம கிறிஸ்துவோடைய சிந்தையை கொண்டு இருக்கிறோமா இல்லை மாம்சத்தின் சிந்தையை கொண்டு இருக்கிறோமா என்று கவனிக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரி, நம்ம வாசிக்கலாம் வசனம் 1 யோவான் 4 அதிகாரம் 2 வசனம். தேவ ஆவி நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்னா அறிக்கை பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் தேவனால் அவர் வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நம்ம தேவனால் வந்தவர்னு சொல்லிட்டு அறிக்கை பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லும் அறிக்கை இடுறது என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாயால விட்னஸ் பண்றது இல்லை, நம்மளோட கிரியையால நம்ம விட்னஸ் பண்றதா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முக்கியமா இந்த கிறிஸ்தவர்களின் பேர் வந்து இந்த எதற்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து அந்தியோக்கு சபையில் நம்ம பார்க்கிறோம், இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவ போல இவங்க நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவ நம்ம அறிக்கை இடணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய நடுக்கையை கொண்டு என்ன பண்ணணும்னாக்கா இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையிடணும். இன்னைக்கு நம்ம டினாமினேஷனலா நம்ம அறிக்கை இட்டு கொண்டு இருக்கிறோமா இல்ல ஆவிக்குரியதா நம்ம அறிக்கை இட்டு கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. அன்பு சகோதர சகோதரி, அப்போ நம்ம ரொம்ப ஈஸியா கிறிஸ்துவ நம்ம அறிக்கை இடலாம் இந்த உலகத்துல. எப்படின்னு நம்ம சொல்லும் போது டினாமினேஷனல் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடையாளம் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அறிக்கையிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெள்ளை துணி மூலியமாக இல்ல ஒரு சிலுவையின் மூலியமாக இந்த ஒரு வெளி தோற்றத்தின் அடையாளம் மூலியமாக தன்னை கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா டினாமினேஷன் காண்பித்துக் கொள்கிறது பார்க்கிறோம். ஆனா அப்படி இருக்கும்போது வெளி தோற்றமா தேவன் என்ன பண்றதுலன்னா விரும்புறதுல அவர் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ அவர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்தணும்னா அது முக்கியமா நம்மளுடைய செயல்பாடு, நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப அவசியமா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது வந்து எப்போ வெளிப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்போ கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்குள்ள தென்படுதோ அப்ப மாத்திரமே நம்மளுக்குள்ள அந்த குணலட்சணம் நமக்குள்ள வரும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிந்தையை மாம்சமா இருந்தாக்கா நம்மளோட செயல்பாடு கூட மாம்சமா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம சிந்தையை ஆவிக்குரியதா இருந்தாக்கா நம்மளோட செயல்பாடு கூட ஆவிக்குரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப அப்படி இருக்கும்போது கிறிஸ்து இயேசு தேவனுக்குள்ளேருந்து அவர் வந்தார். அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த கிறிஸ்து இயேசு எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். அப்போ அவர் தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தார், அவர் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிச்சார். இன்னைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவை கொண்டிருக்கிற நாம் நமக்குள்ள எந்த குணலட்சணம் தென்படணும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவோடைய குணலட்சணம் நமக்குள்ள தென்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அன்பு சகோதர சகோதரி, இன்னும் கிறிஸ்துவோடைய குணலட்சணம் நமக்குள்ள தென்படல அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் அந்த குழந்தை நமக்குள்ள வளராம அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் ஸ்டில் அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, அப்போ அது வளர்ச்சிக்குள்ள வரணும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய சித்தமே எல்லாரும் சத்தியத்தை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சத்தியத்தை அறிஞ்சிட்ட பிறகு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா கிறிஸ்துவோடைய சாயல்ல நம்ம மாற வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ கிறிஸ்துவோடைய சாயலை தேவன் கண்டிப்பா அவரு என்ன பண்றாருனாக்கா நமக்கிட்ட இருந்து அவர் எதிர்பார்த்து இருக்கிறார்.
அப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் கிறிஸ்துவோடைய சாயலை நம்ம இன்னும் வளரல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இன்னும் நமக்குள்ள அந்த புது சிருஷ்டியானது இன்னும் நமக்குள்ள என்ன ஆகலைனாக்கா அது வளரல. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்னும் நம்ம ஃபீடு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னும் அதுக்கு போஜனம் நம்ம என்ன பண்ணல, கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆவிக்குரிய சிந்தை கொண்டு இருக்கிற நாம் அனுதினமும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தேவையான உணவு நம்ம கொடுத்து இருக்கணும். அப்போ இவ்வளோ காலம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளோட சிந்தை, நம்மளோட குணலட்சணமே அது கண்டிப்பா நமக்கு சாட்சி கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு. அப்ப அப்படி இருக்கும்போது அன்பு சகோதரி, இந்த கிறிஸ்துவானவர் எப்போ இவர் வந்து தீர்மானம் செய்யப்பட்டார், எப்போ இவர் வந்து தேவன் வந்து இவரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடியும். 1 Peter 1st chapter 19 to 20th verse. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள 1 Peter 1st chapter 19 to 20. இருளுள்ள குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அப்ப இங்க பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த கிறிஸ்துவானவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னாக்கா அவரை தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது தேவனுக்கு அவர் கிளீனா தெரியும் என்ன அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜனம், இந்த மாம்சிக்கு இந்த ஜனம் வந்து என்ன பண்ண போறாங்கனாக்கா கீழ் படியாமைக்குள்ள இவங்க போக போறாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது முக்கியமா இவங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு கரண்ட் இருக்குது. இப்போ இந்த கரண்ட் ஒரு டைம் இருக்கும் போயிடும். ஆனா நம்ம எமர்ஜென்சி என்ன வச்சுட்டு இருப்போம், டார்ச் லைட், ஜென்ரேட்டர் நம்ம எல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கே இவ்வளோ யோசனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிதாவாக தேவனுக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது காட் நோஸ் பிகினிங், அப்போ காட் நோஸ் எண்டிங் இந்த பிகினிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நமக்காக கிறிஸ்துவானவர் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா அவர் தேர்ந்து கொள்ள வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை ரட்சிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ அப்படி இருக்கும்போது இது உலகம் தோற்றத்துக்கு முன்பே என்ன பண்ணிட்டாருனாக்கா தேவன் அவர் கிறிஸ்துவ ரெடி பண்ணிட்டார். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்துக்குள் இன்னைக்கு நம்ம வந்து அப்படின்னு பார்க்கும்போது நம்மள பேரா தேவன் அழிக்கல, நம்மள எப்படி அழிச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது கிறிஸ்துக்குள்ள நம்மள அழிச்சிருக்கிறார். அப்போ கிறிஸ்துக்குள்ள நம்மள அழிச்சிருக்கிறாருனாக்கா எல்லாருமே அவர் எப்படி தான் பார்க்கறாருனாக்கா அவரோட குமாரனை தான் அவர் பார்க்கறாரு. நம்மள இண்டிவிஜுவலா அவர் பார்க்கல. நம்மள இண்டிவிஜுவலா அவர் பார்த்தாருனாக்கா என்ன ஆயிடும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட நீதியெல்லாம் எப்படி இருக்குதுங்க, அழுக்கும் கந்தையும் குப்பையுமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்பு சகோதரர். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா நம்மளை சுத்திகரித்து இன்னைக்கு பிதாவாகிய தேவன் முன்பாக நம்மள எப்படி காமிக்கிறானாக்கா நீதிமான காமிக்கிறார். நம்ம நீதி இல்ல, நம்ம கிறிஸ்துவோடைய நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய வஸ்திரம் நமக்கு ஞானஸ்தானத்துல. இந்த வஸ்திரமானது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும். அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொந்தப்படுத்தி கொள்றது அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு நீதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள அவசியமா இருக்குது. அப்ப இந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கரப்படுத்தி இருக்கிறோமா? எப்படி இது கரப்படுது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா பாவத்தானால மட்டும் இல்ல, நம்மளுடைய ராங் டாக்ட்ரின்ஸ் அதுல கூட என்ன படுதுனாக்கா இந்த ஒரு இந்த வஸ்திரம் கரப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரி. அதுக்காகத்தான் இதை நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு வருடம் தோறும் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மெமோரியல் சப்பர். அப்போ கிறிஸ்துவோடைய மேஜ அண்டையில் நம்ம வரும்பொழுது நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு தேவன் என்ன பண்றானாக்கா நமக்கு கொடுக்கறது நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பு தொடர்ந்து இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது வந்து இந்த பாத்திரமானது அது இன்னொருத்தருக்கு போறதுக்கு அது வாய்ப்பு உண்டு. அப்போ அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட கிரீடத்தை இன்னொருத்தர் வாங்கி கொள்ளாதபடிக்கு நம்மளோட கிரீடத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேவன் நம்மளை அழித்திருக்கிற வண்ணமானது நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பு நாம் அன்பில் பூரண பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கிறானாக்கா தேவன் தேர்ந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம கிறிஸ்துக்குள்ள நம்மளையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறானாக்கா தேர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளையும் அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார்னா யாரை பற்றி இது பேசுறார் அப்படின்னு சொல்லும்போது சபையை குறித்து பேசுறார். அப்போ சபையை குறித்து பேசுறாங்க, God has chosen lack and 44. அப்போ தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் வந்து ஏற்கனவே lack and 44 அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ ஏற்கனவே அவருக்கு தெரியும் இல்லை தேவனுக்கு யாருக்கு lack and 44 அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அந்த எண்ணிக்கை தேவன் வந்து தேர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த எண்ணிக்கையில் நம்ம போய் சேர வேண்டியது அது நம்மளுடைய கடமையா இருக்குது. lack and 44 class is chosen, but whether we are in that, நம்ம அதுக்குள்ள இருக்கிறோமான்றது கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது அன்பு சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க அந்த ஒரு கிளாஸ்ல இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்துக்குள்ள அழைத்திருக்கிறது யாருன்னு சொல்லும்போது சபையை குறித்து பேசுறார். அப்ப அந்த சபையை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த சபை எப்படி இருக்கும் டோட்டலா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கண்ணாடியில நம்ம போய் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கண்ணாடியில போய் பார்த்தாக்கா யாரோட ரூபம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ரூபம் தான் தெரியும். ஆனா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கண்ணாடியில போய் பார்த்தாக்கா நம்ம ரூபமே தெரியாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவ ரூபம் தான் தெரியும். அப்போ அப்படி கிறிஸ்துவோடைய ரூபம் தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம நார்மலான கண்ணாடியில் இன்னைக்கு கண்ணாடின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கிளீனாக தெரியும். எதுன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய வசனம். அப்போ இந்த வசனம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வேதமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ வேதமானவர் பைபிள் சொல்ற அப்போ கிளீனா நம்ம பார்க்கும்போது வேதமாய் மாற வேண்டியதா அவசியமா இருக்குது. எப்போ நம்ம வேதமா நம்ம மாறிட்டோமோ நம்ம கிறிஸ்துவா மாறிக்கொண்டு இருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பிதாவாகிய தேவன் பார்க்கும் பொழுது சபையை எல்லாரும் கிறிஸ்துவ மாதிரி தெரியுறாங்க, எல்லாரும் அவ்வளோ கிறிஸ்துவ போல தெரியுறாங்க. lack and 44 கிரைஸ்ட்னாக்கா எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ கிரைஸ்டோட குணலட்சணம் அவ்வளோ பேருக்கு lack and 44 வேணும். அப்போ lack and 44 அப்படின்றது எண்ணிக்கை இந்த உலகம் ஆதாம்லேருந்து தொடக்கம் முதல் இதுவரை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஜனங்க இந்த உலகத்தில் வந்திருக்கிறாங்க. ஆனால் lack and 44 சொல்றது ஒரு சிறிய மந்தை இல்லைன்னா ஒரு கம்மி ஒரு ஜனம். ஆனால் அது கூட என்ன ஆகலனாக்கா இன்னும் நிறைவேறல. அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லும்போது lack and 44 ஜீசஸ் என்ன பண்ணணும்னாக்கா கிரைஸ்ட் அந்த இமேஜுக்குள்ள எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது இது யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு சீரியஸ் ஒரு காலிங். அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா இன்னைக்கு அதுக்காக எவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கனாக்கா அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு போடும்போது இது பாழாயிடும். இது வந்து எப்பவுமே நீடிக்காது. ஆனால் இன்னைக்கு நம்மளும் அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். எந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது த கவர்மெண்ட் வில் ரெஸ்ட் அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரே நம்ம த டிவைன் கவர்மெண்ட் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த கிங்டம்க்கு நாம் அந்த கிங்டம்ல ஒரு ராஜாக்களாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னாக்கா இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நம்மளை அழைத்திருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், நீங்க அழைத்திருக்கிற அந்த மேன்மையை பற்றி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்குள்ள கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சீரியஸ்னஸ் நமக்குள்ள இருந்தாக்கா இந்த அழைப்பு எவ்வளோ இந்த அழைப்பை எழுக்கிறது ஒரு எவ்வளோ ஒரு நம்மளுக்கு துர்பாக்கியமா நம்மளுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரி. அப்போ நம்மளை எப்படி அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துக்குள்ள நம்மளை அழைத்திருக்கிறார். இதுவே ஒரு இந்த அழைப்பு கிடைச்சதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை. ஆனா இந்த அழைப்பு நம்மளை அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா அன்புக்குரிய சகோதர சகோதரி ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் புள்ள மாதிரி நீங்க என்ன பண்ணணும் மாறணும். ஹவு அப்படின்னாக்கா கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை பார்க்கும்போது தான் நான் கிறிஸ்துவை போல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம எந்த மட்டுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா நம்மள சொல்லிக்கிறோம் நாங்களும் lack and 44 நம்ம சபை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக நம்ம நினச்சி பார்க்கும்பொழுது நம்ம எந்த மட்டத்துக்கு நம்ம கிறிஸ்துவா நம்ம மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அது நமக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரி நீங்களே ஜீவனோட எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க நிருபமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ போல் நம்மளை குறித்து அவர் எழுதுறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த நிருபமா நம்ம மாற வேண்டியது அவசியம் அப்படின்னு அவர் என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிருபம் அப்படின்னு சொல்லும்போது இது தேவனுடைய மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய சிந்தை. இந்த சிந்தை யாருன்னு சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசு. அவரை போல நம்ம மாறதுக்கு என்ன பண்றாருனாக்கா அப்போஸ்தலன் பவுல் வந்து எவ்வளோ கடிதத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் எழுதியிருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது இது முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா அன்புக்குரிய சகோதர சகோதரியை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் முன்குறித்து இருக்கிற ஒரு விஷயம் என்ன? அப்போ முன்குறித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருனாக்கா அவர் விருப்பப்படுறார். முன்குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன விருப்பமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பம் கொண்டு இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது அன்பு சகோதர சகோதரிகளே இன்னைக்கு தாய் தகப்பனார் அவங்க ஆசைப்படுறது என்ன அப்படின்னு சொல்லும் போது என் புள்ள வந்து நான் சொல்றது கேட்கணும்
அப்படிதான் எல்லாரும் என்ன பண்றாங்கனாக்கா ஆசைப்படுவாங்க. ஒரு தாய் இருக்கட்டும், தகமை, என் புள்ளிங்க வந்து என்ன பண்ண, நான் சொல்றது அவங்க கேட்கணும். இதுதான் தேவன் என்ன பண்ணிட்டு இருந்தானாக்கா ஆதியிலேருந்தே அவர் தேடி வந்தார். அப்படி இருக்கும்போது ஆதாம் கிட்ட எதிர்பார்த்தார், அந்த கீழ்ப்படிதல் இன்ச்சான்னு பார்க்கும்போது இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது யார்கிட்ட அந்த கீழ்ப்படிதல் வந்துன்னு சொல்லும்போது கிறிஸ்து இயேசு கிட்ட. இன்னைக்கு அதே கீழ்ப்படிதல் இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கணும். அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கணும்னா என்ன என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புறது தான் அவர் நம்ம செய்கிற ஒரு கீழ்ப்படிதல் சொல்லிட்டு பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரி. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது இயேசு இந்த உலகத்தில் பிறப்போடு வந்து மாம்சமாக அவர் வரும்பொழுது நம்ம பார்க்குறோம், அவர் வந்து யாரோட வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கன்னிகையின் வயிற்றில் அவர் பிறந்தார், மரியாளோட வயிற்றில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நாம் கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு கிறிஸ்துவை கொண்டிருக்கிற நாம், இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நாம எப்படி இருக்கணும்னாக்கா ஒரு கன்னிகையை போல நம்ம இருக்கணும். அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண, ஒரு ராங் டாக்டரின்ஸ்குள்ள, இந்த உலகத்தினுடைய ஒரு மயக்கத்துக்குள்ள நம்ம என்ன போயிடக்கூடாதுனாக்கா நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற தேவன் அவர் இருப்பார். எப்போ நம்ம இந்த உலகத்துக்குள்ள போறோமோ, எப்போ இந்த உலகத்தோட இச்சைக்குள்ள நம்ம இருக்கிறோமோ, எப்போ இந்த ராங் டாக்டரின்ஸ்குள்ள இல்லை உலகத்தோடைய சத்தியங்கள்ல நம்ம போறோமோ, அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்க்கும்போது அன்பு சகோதரர்களே, இந்த கன்னி தன்மை நமக்குள்ளேருந்து விட்டு போகிறது பார்க்குறோம். அங்கே வந்து கிறிஸ்து என்ன பண்ண மாட்டார்னாக்கா அங்கே இருக்க மாட்டார். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் எப்படி எழுதுறாரு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 Corinthians 11th chapter 2nd verse. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ இதுக்காக என்ன பண்றானாக்கா அப்போஸ்தலன் பவுல் இன்னைக்கு நமக்கு சொல்றது பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க வந்து என்ன எதிர்பார்க்குறானாக்கா அந்த பரிசுத்தம் காத்துக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ காட் ஹஸ் நாட் கால்ட் அஸ் டு பி குட். நம்மளை வந்து நல்லவங்களா இருக்கிறதுக்கு தேவன் அழைக்கவில்லை, நம்மளை பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறானாக்கா அழைத்து இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அநேகர் என்ன பண்றாங்க, நல்ல காரியங்கள் செய்யறாங்க, ஆனால் அதெல்லாம் பரிசுத்தமாக இருக்குதுன்னு பார்த்தாக்கா இல்லை. தேவனுக்கு அதெல்லாம் எப்படி இருக்குதுனாக்கா அதுவும் அருவருப்பாக இருக்கிறது பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது அவருடைய குமாரனுடைய சாயலில் நம்மளை அழைத்து இருக்கிறார். அவருடைய சாயலை நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டியது, நம்மளோட கன்னித்தன்மையை நம்ம காத்து கொள்வது அவசியமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது யார், நம்மள தேவன் எந்த அளவுக்கு நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அப்போ நாம் முதல் பலனா ஆகிறதுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளை எப்படி ஜனிப்பித்திருக்கிறானாக்கா சத்திய வசனத்தினால நம்மளை ஜனிப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்ப சத்திய வசனமானது என்ன அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து இயேசு தான் அந்த சத்திய வசனம். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறானாக்கா நம்மள தேவன் அழைத்திருக்கிறார். சத்திய வசனத்துக்குள்ள நம்மள என்ன பண்ணியிருக்கிறானாக்கா நம்மளை ஜனிப்பிக்கிறார். எப்போ சத்திய வசனத்தினால நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோமோ நம்ம வளர்ச்சியும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சத்திய வசனத்துல தான் நம்மளோட வளர்ச்சியும் இருக்க வேண்டும் சொல்லிட்டு பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, நம்ம ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறது சத்திய வசனத்தினால, ஆனா நம்ம வளர்கின்ற வளர்ச்சி நம்ம பார்க்கும்போது அது உலகத்துல இதுல ஒரு ராங் டாக்டரின்ஸ்ல இருக்கும் பொழுது என்ன ஆயிடுதுனாக்கா இந்த வளர்ச்சி வளராம போறது நம்ம பார்க்கிறோம். இந்த வளர்ச்சி வளரணும் அப்படின்னு சொல்லும்போது சத்திய வசனத்துல நம்ம ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வளர்த்தோம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சத்திய வசனத்தினால இருக்கணும். அப்போ சத்திய வசனத்தினால இருக்கிறது எல்லாமே எதை நோக்கி போவோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய சிந்தையை நோக்கி போறது நம்ம பார்க்கிறோம், ஆவிக்குரிய செயல்பாடை நோக்கி போறது பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு சத்திய வசனத்தினால நம்ம ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிளியரா நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Peter 1st chapter 23rd verse. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
அப்போ அழிவுக்கூற வித்து. அப்ப அழிவுக்குரிய ஒரு அழிவுக்கு போற ஒரு வித்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட மாம்ச சரீரம் இல்லைங்களா? இது அழிவுக்கு போறது. அழிவில்லாத வித்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய சரீரம். அப்ப அழிவு இல்லாத ஒரு வித்து என்ன நம்ம பார்க்கும்போது அது சத்திய வசனம், அது இயேசு கிறிஸ்து. அந்த அழிவில்லா அந்த வித்து தான் எங்க இருக்குதுனாக்கா நம்மளோட சிந்தை, நம்ம சிந்தைக்குள்ள இருக்கிறது சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப இது அழிவுக்குள்ள போகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம காத்துக்கொள்ளணும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன கலாத்தியருக்கு எப்படி பேசுறாருன்னு சொல்லும் பொழுது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். அப்போ இது அப்போஸ்தலன் பவுல் என்ன எப்படி சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள உருவாகிறது பத்தி. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள பிறந்து கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போ ஞானஸ்தானம் பெற்றோமோ அப்பவே கிறிஸ்து இயேசு நமக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். நமக்குள்ள கிறிஸ்து இயேசு இருக்கிறார். ஆனா இந்த கிறிஸ்து இயேசு உருவாகிறது, அந்த வளர்ச்சியை பத்தி என்ன பண்றாருனாக்கா அவரு ரொம்ப நம்ம மேல கவனம் செலுத்துறது பார்க்குறோம் அன்பு சகோதரர். அது உருவாகிற அளவு வரைக்கும் நான் எப்படி பண்றேன்னா நம்ம கர்ப்ப வேதனை படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் அவர் எழுதுறார். அப்படின்னு சொல்லும்போது இது உருவானா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா கிறிஸ்து இயேசுடைய சாயல்ல நம்ம வர முடியும் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவோட சாயல நம்ம வரணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் சாயல வந்துக்கிறோம். இது பார்த்து தான் என்ன சொல்றோம், we are born again அப்படின்னு சொல்லிட்டு பேசுறார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் சாரி சிஸ்டர், யோவான் 3:3. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அப்ப இங்க பார்க்கும்போது மறுபடியும் பிறக்கிறது, அதுதான் இந்த பிறப்பை பத்தி நம்ம பார்க்கும்பொழுது இதை மறுபடியும் அப்படின்னு சொல்லும்போது முதல் பிறப்பு என்னன்னு சொல்லும்போது இந்த மாம்ச சரீரம், இது மறுபடியும் நம்ம பெருக்கிறது தான் இந்த ஆவிக்குரிய இந்த சரீரம் சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போ பெருந்து இருக்கிறோம், இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. பிறந்து இருக்கிறோம், இன்னும் எந்த மட்டுக்கு நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. நம்ம இப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட நம்ம போய் பார்க்கும்போது அவங்க சைடில் நம்ம பார்க்கும்போது அவங்க ரொம்ப கிறிஸ்துவை விட அவங்க ரொம்ப மேன்மையாக கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் நம்ம அநேக விஷயத்தை வாசிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதிகமாக இந்த கட்டளைகளை நியாய பிரமாணத்தை ரொம்ப மேன்மையாக அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இந்த விருத்த சேதனம். அப்போ அப்படி சொல்லும்போது இதுதான் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அவங்க விருத்த சேதனம் செய்தாங்க, அவங்கக்கிட்ட நியாய பிரமாணம் இருந்தது, அது மேன்மையாக கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாளும் அதை என்ன பண்ணலனாக்கா அவங்க கடைப்பிடிக்கல. அப்போ முக்கியமாக இந்த நியாய பிரமாணம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இவங்க ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியில் வளரக்கூடியது தான். ஏன் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்றது அவங்களுக்குள்ள அந்த யோசனை இல்லை. இது செய்யணும்னு தேவன் சொல்லிக்கிறார், இது செய்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இது எதற்காக நம்ம செய்கிறோன்ற ஒரு யோசனையே அவங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரி. ஏன் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த நியாயப்பிரமாணமானது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தின்படி 29வது வசனம். ரோமர் 2:29. அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்தையே இல்ல, உள்ளத்திலே யூதனானவன் யூதன் எழுதினபடி உண்மையெல்லாம் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போ ஆவியின்படி இருதயத்துல உண்டாகிற ஒரு விஷயமே. அப்போ இருதயத்தின் விருத்த சேதனத்தை பத்தி அவர் பேசுறார். அப்போ இருதயத்தின் விருத்த சேதனம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய விருத்த சேதனம், விசுவாசம் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனம்
பிரயோஜனமிராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இங்க விருத்த சேதனம் நீங்க மேன்மை கொண்டு, இப்ப விருத்த சேதனம் மூலியமாக நீங்க ஒரு நன்மை பெறுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கிறிஸ்து வந்தது ஒரு பிரயோஜனமே இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, விருத்த சேதனம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமா இந்த விருத்த சேதனம், இந்த நியாயப்பிரமாணம் இதெல்லாம் உங்களை பரிசுத்தமாக்குறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறானாக்கா கொண்டு வந்திருக்கிறது. ஆனா இது உங்களால கை கொள்ளவில்லை, இன்னும் நீங்க பாவத்துக்குள்ள தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லும்போது நீங்க இதை விட்டுட்டு நீங்க எதை பிடிச்சிக்கோங்க இப்போ அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவை நீங்க பிடிச்சிக்கோங்க. அப்போ கிறிஸ்து இயேசு மூலியமா நீங்க என்ன பண்ண முடியும்னாக்கா, நீங்க நன்மை பெற முடியும், நீதிமான் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம உங்களால பரிசுத்தம் ஆக முடியும். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் ஆனது இது யார் தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொல்லும்போது, இங்க முக்கியமா இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியம் அங்க என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது, நியாயப்பிரமாணம் யார் கை கொள்வாங்க? விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள். அப்போ இங்க நமக்கு நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது யார் தான் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்து இயேசு. அப்போ இவரை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, இது இருதயத்தின் விருத்த சேதனம் நமக்கு அவசியமா இருக்குது. என்ன இது இருதயத்தின் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய விசுவாசம். அப்போ முக்கியமா இந்த விசுவாசம் உள்ள டினாமினேஷன்ல இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்குது இந்த விசுவாசம். ஆனா இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட விருப்பப்படுறது மகா பரிசுத்தமான விசுவாசம். என்ன இது மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது, இனி இயேசு மரித்தார் அப்படின்னு சொல்லும்போது உலகத்துக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வேதமானவர்கள் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அவர் வேதத்தின் படி அவர் பிறந்தார், அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமா வேதத்தின் படி. அப்ப எல்லாமே நமக்கு என்னதான் நம்ம பார்க்கும்போது முக்கியமா வேதத்தின் படி. அதனால தான் நம்மளுடைய 7ஆம் ஸ்தூதன் நம்மளுடைய பாஸ்டர் ரசல் அவர்கள் கூட என்ன சொல்றார், அவர் எழுதியிருக்கிற வால்யூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவர் அதுக்கு கொடுத்திருக்கிற டைட்டில் நம்ம பார்க்கும்போது ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வேதத்தின் ஆதாரம் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவை ஆதாரம் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும் பொழுது, அந்த எப்போ கிறிஸ்து இயேசு அவரு எல்லா நியாய பிரமாணத்தையும் அவர் கை கொண்டு அதை நிறைவேற்றிட்டாரோ, அது எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதனால தான் கிறிஸ்து இயேசு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புதுசா ஒரு கட்டளை அவர் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். அப்போ பழைய கட்டளை என்ன அப்படின்னு சொல்லும்போது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப அப்படி சொல்லும் பொழுது, இங்க புதிய ஏற்பாடுல என்ன, உன்னுடைய சத்ருவை நீ என்ன பண்ண, நேசின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றது பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றணும், அவருக்குள்ள நம்ம வளரணும்னு பார்க்கும்போது, முக்கியமா நமக்குள்ள அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம், சத்தியத்தின் அடிப்படை கொண்டு இருக்கிற அந்த விசுவாசம் நமக்கு அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனா இது மகா பரிசுத்தமான விசுவாசத்துல எப்பவுமே என்ன இருக்காதுன்னு சொல்லும்போது, சந்தேகம் என்பதே இருக்காது. எப்போ சந்தேகம் வந்துருச்சோ அப்போ நமக்குள்ள என்ன ஆயிடுதுனாக்கா, அந்த இம்பேலன்ஸ் நமக்குள்ள வந்துடுது. அநேக டவுட் எப்போ சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லும் போது, எப்போ நம்ம இந்த உலகத்தின் பக்கம் திரும்பி பார்க்குறோமோ, எப்போ மாம்சத்தின் இச்சைக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்கா நம்ம நேரத்தை நம்ம கொடுக்குறோமோ, அந்த நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள நமக்குள்ள என்ன வருதுன்னு பார்க்கும்போது அந்த தடமாட்டம் வருது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம பார்க்கும்போது நோவான் பேலை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. எப்போ இந்த நோவா பேலுக்குள்ளவே அவங்க இருந்தாங்களோ, இவங்க அங்கே ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எப்பவுமே நம்ம பார்க்கும்போது எகிப்தில் கூட அவங்க அந்த பாஸ் ஓவர் செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணணும்னாக்கா, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அவங்க உள்ளவே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இது உள்ளே இருக்கிறது நம்ம பார்க்கும்போது, அதெல்லாம் நம்மளை என்ன கேட்டுக்கிற கிறிஸ்ட் இன் அப்படின்னு, கிரைஸ்ட் இன் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கணும். எப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தோமோ நம்ம வெளியே பார்க்கவே கூடாது. எப்போ நம்ம வெளியே பார்க்குறோமோ நம்ம இச்சைக்குள்ள நம்ம போகும். கிறிஸ்துக்குள்ளேருந்து எப்போ நம்ம வெளியே போயிட்டோமோ நம்ம விசுவாசக்குள்ள சந்தேகம் வரும், சந்தேகம் வந்தோன்னு பயம் வரும். அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள என்ன வரும்னு சொல்லும் பொழுது அந்த தடமாட்டம் வருது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ அப்படி இருக்கும்போது முக்கியமா இன்னைக்கு தேவன் அந்த சத்திய வசனம் எப்படி இருக்கணும் நம்ம பார்க்கும்போது, இன்னும் அது புத்தகமா இல்லாம அது என்ன ஆயிடணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இருதயத்தின் பலகையில அது எழுதப்பட வேண்டும் சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். நம்ம வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மெய்யினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. இது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும்
கற்பலகையில் அல்ல, இதயமாகிய சதையான பலகையிலே எழுதப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் நிருபமா நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு பேசுறோம். நம்ம பேசுறோம் இல்லைங்களா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு. அதுதான் இந்த வசனம், கிறிஸ்துவின் நிருபமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து என்னன்னாக்கா, புஸ்தகம் மைன்னு சொல்லும்போது பேனா, அதால எழுதப்பட்டது இல்ல. இருதயம், அந்த சதை அப்படின்னு சொல்லும்போது, இருதயம் சொல்லும்போது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த விசுவாசிக்கிற நம்ம அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம், அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கிறது சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது எப்போ நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமோ, எப்போ அந்த அடிப்படையே அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமோ, எப்போ அந்த நம்ம வளர்ச்சிக்குள்ள நம்ம வந்து கொண்டு இருக்கிறோமோ, அப்போ நம்ம பார்க்கிறோம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக்கி. அப்போ விசுவாசத்துல என்ன பண்ணியிருக்கிறானாக்கா, கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்தில் எப்படி இருக்கிறானாக்கா, குடிக்கொண்டு இருக்கிறார், அவர் வாசம் செய்கிறார். அப்போ எங்க வாசம் செய்கிறார்னு சொல்லும்போது நம்மளுடைய இருதயத்துல. அப்போ எப்போ அவர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது. அது முக்கியமாக பார்க்குறோம் அன்பு சகோதரர், ஒரு விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சாதாரணமாக நம்மளுக்கு தெரியும். விசுவாசம் சொல்லும்போது அதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறோம்? காணப்படாதவைகள். அப்ப அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ண, அந்த விசுவாசம் ஆனதுக்கு ஒரு கண்ட வருத்து இல்லை, ஒரு காணாத ஒரு விஷயம். அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்தார் அவங்க கொண்டு இருக்கிற அந்த கிறிஸ்து இல்லை, அவங்க வைத்திருக்கிற ஒரு கிறிஸ்து இல்லை. இன்னைக்கு நம்ம வேதத்தின் படி நம்ம கண்டு இருக்கிற நம்ம கிறிஸ்து என்னன்னு சொல்லும் போது, அவர் பிதாவுக்குள்ளேருந்து அவர் வந்தார். அவர் பிதாவுக்குள்ளேருந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரு இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்காரு. ஆனா முக்கியம் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு முக்கியமா இன்னைக்கு கிறிஸ்து இங்க வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்மள பூரணமாக்குறதுக்கு, பரிபூர்ணமாக்குறதுக்கு, பர்ஃபெக்ஷன் கொண்டு வரதுக்கு. இந்த பர்ஃபெக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பிதாவாகிய தேவன் பரிசுத்த, அவர் பர்ஃபெக்ஷனா இருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் கண்டிப்பா பர்ஃபெக்ஷனா இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மேல எதுவுமே இல்லை இல்லைங்களா. அப்ப அவரு பரிபூர்ணமா இருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்பரிபூர்ணமா இருக்கிறாரா இல்ல பரிபூர்ணமா இருக்கிறாரா? நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம் அவர் பரிபூர்ணமா இருக்கிறார். ஆனா எந்த ஒரு விஷயமும் நம்ம லாஜிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஓ இயேசு கிறிஸ்து அந்த அவர் பரிபூர்ணமா இருக்காரு, அவர் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. நம்ம எப்பவுமே லாஜிக்கா நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியமா இருக்குது. அந்த லாஜிக்கா திங்க் பண்ணதுனால தான் இந்த டினாமினேஷன்ல அநேக கன்ஃபியூஷன். ஏன் அப்படின்னு சொல்லும்போது அந்த என்னன்னாக்கா அந்த மகா பரிசுத்தமான அந்த ஞானம் அவங்களுக்கு இல்லாததுனால. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இம்பர்ஃபெக்ட். எப்படின்னு இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவனுக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது அவர் இம்பர்ஃபெக்ஷன் சொல்லு. இந்த பர்ஃபெக்ஷன்ன்றது வந்து பாவத்தை பற்றி இல்லை, இங்க வந்து அவங்களுடைய நிலைமையை நம்ம கம்பேர் பண்ணும்போது பிதாவாகிய தேவன் அவருடைய நிலைமையில அவர் பர்ஃபெக்ஷனா அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய நிலைமையில அவர் பர்ஃபெக்ஷனா இருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவனுக்கு கம்பேர் பண்ண முடியாது. அப்ப இந்த உலகத்துல என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய நிலைமைக்குள்ள வைக்கிறதுனால இங்க என்ன ஆயிடுதுனாக்கா அங்க பரிபூர்ணம் இல்லாம போயிடுது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு கீழே இருக்கிறது யாருன்னு சொல்லும் போது தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த தூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, இம்பர்ஃபெக்டா அவங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க நிலைமையில அவங்க எப்படி இருக்கிறாங்க, பர்ஃபெக்டா இருக்கிறாங்க அவங்க லைன்ல. அதுக்கு கீழே இருக்கிறது யாரு நம்ம பார்க்கும்போது இந்த மானிடர்கள், மனுஷர்கள். இந்த பர்ஃபெக்ஷன்ல இருந்து விழுந்தவர் தான் யாருன்னு சொல்லும் போது ஆதாம். அந்த பர்ஃபெக்ஷன்ல இருந்து கீழே விழுந்திருக்கிறவர் தான் அதை நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம அந்த என் பிளைன்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த பர்ஃபெக்ஷன் லைன்ல இருந்து விழுந்திருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம யாரும் என்ன பண்ணலனாக்கா அந்த என் பிளைனுக்கு நம்ம வரல, இன்னும் நம்ம எங்க இருக்கிறோம்னாக்கா இந்த ஆர் பிளைன்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பர்ஃபெக்ஷன் லைனுக்கு நம்ம வர்றதுக்காகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மள்கிட்ட ஆசைப்படுறது என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்ஃபெக்ஷன் நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம அந்த என் பிளைனுக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இந்த என் பிளைன் ஒடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த என் பிளைன் கிட்ட இருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு அங்க யாருக்கு இருக்குனாக்கா கிறிஸ்து இருக்கிறார். அங்கதான் கிறிஸ்து இருக்கிறார், அங்க ஆதாம் இல்லை, அந்த பர்ஃபெக்ஷனே போச்சு. இன்னைக்கு கிறிஸ்து 2ஆம் ஆதாமா நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா வந்திருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது முக்கியமா அன்புக்குரிய சகோதர சகோதரி அந்த பர்ஃபெக்ஷன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இதே நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி இந்த கான்சென்ட்ரேட்டட் பண்ணி இருக்கிற சகோதர சகோதரில கூட நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய குடும்பத்துல அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே அநேக சந்தேகங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு இவ்வளோ டினாமினேஷன்ஸ் வரதுக்கு காரணமே
இந்த ஸ்டேட்டஸ், பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, தூதர் மற்றும் மானிடர், அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு லைன் கிளீனா அவங்க புரிஞ்சுக்காததுனால அவங்க என்ன பண்றாங்கனாக்கா இந்த ட்ரினிட்டி கான்செப்ட் அநேக விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள என்ன இல்லைனாக்கா கிறிஸ்துவ அவங்க இன்னும் அறியாத இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு குடும்பத்துல கூட நம்ம பார்க்கும்போது பிதாவாகிய தேவன், கிறிஸ்து இயேசு, அடுத்தது கணவன், அது கீழே தான் யார் இருக்கிறதுனாக்கா மனைவி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இது எப்போ மாறுதோ அப்போ என்ன ஆயிடுதுனாக்கா அந்த இடத்துல அங்கே கொழுப்பம் வருது நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், அங்கே வந்து விசுவாசம் இல்லாதப்போ அப்போ இது வந்து என்ன நம்ம பார்க்கும்போது அங்கே பரிபூர்ணம், த பர்ஃபெக்ஷன் இல்லாமல் போயிடுது. அப்போ முக்கியமாக இன்னைக்கு பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறனாக்கா அவர் பரிபூர்ணமாக இருக்கிறார். அவருடைய செயல்பாடு, அவரோட கிரியை கூட எப்படி இருக்குதுனாக்கா அது பரிபூர்ணமாக இருக்குது, பரிசுத்தமாக இருக்குது. அது பரிசுத்தம் தான் யாருன்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு. அப்போ கிறிஸ்து இயேசு வந்து அது பரிசுத்தமானவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள என்ன பண்ணிருக்கிறோம், பிகட்டல்னு பார்த்துக்கிறோம். அப்போ பிகட்டல்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு சீட், அந்த ஒரு வித்து நமக்குள்ள கொள்வது. அப்போ அந்த என்ன பண்ணனா அது நம்ம வளர்ச்சி அடையிறது நம்ம பார்க்கணும். வி ஆர் பிகாட்டன் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம வளரணும். அப்போ அப்படி வளரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த நிலையில நம்ம கொள்ளணும். அப்போ அந்த பர்ஃபெக்ஷன்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது என் பிளைன்ல அங்கே என்னத்தான் இருக்குது, எந்த பர்ஃபெக்ஷன் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் பார்க்குறோம், அவருடைய தத்ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், இமேஜ் அண்ட் லைக்னஸ். அப்போ ஆதாம் வந்து யாரோட இமேஜ் அண்ட் லைக்னஸ்ல இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது தேவனோட இமேஜ் அண்ட் லைக்னஸ். அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த லைக்னஸ் பத்தி இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அந்த லைக்னஸ் அவர் இழந்துட்டார். இன்னைக்கு யாரோட இமேஜ்ல நம்ம அழித்து இருக்கிறான்னு பார்க்கும்போது கிறிஸ்துவோடைய இமேஜ் அண்ட் லைக்னஸ்ல அவருடைய சொரூபத்துல நம்ம வரத்துக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா இன்னைக்கு நம்மளை அழைத்து இருக்கிறார். அப்ப எப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு நமக்குள்ள கூடிக்கொண்டு இருக்கிற அந்த கிறிஸ்து இன்னும் அவர் வளராம அவர் இன்னும் குழந்தையாவே அவர் இருக்கிறாரா, இல்ல அவர் இன்னும் அவர் வளர்ச்சி அடைந்து அவருடைய இமேஜுக்குள்ள அவருடைய சுபாவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா நம்ம மாறிக்கொண்டு நம்ம வந்திருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்படி இருக்கும்போது அதுதான் அப்போஸ்தலன் பவுல் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிருக்காரு, இந்த கொரிந்தியன் சபையில ரொம்ப வேதனையா இருக்கிறார். நான் ஆவிக்குரியமா உங்களால பேச முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இன்னும் எப்படி இருக்கிறீங்கன்னாக்கா கிறிஸ்துக்குள்ள குழந்தையா நீங்க இருக்கிறீங்க. இதுதான் நம்ம பார்த்தோம், கிறிஸ்துக்குள்ள குழந்தையா. அப்ப ஞானஸ்தலத்துல இருந்து இன்னும் எப்படி தான் வச்சுட்டு இருக்கிறோம்னாக்கா கிறிஸ்துவ குழந்தையா வச்சுட்டு இருக்கிறோம். இப்ப எப்படி டினாமினேஷன் கிறிஸ்மஸ்ன்ற ஒரு பேர்ல இயேசுவை எப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க, குழந்தையா வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதே டினாமினேஷன்ல நம்ம இருக்கிறோமான்னு சொல்லும் போது இல்ல. அப்போ ஏன் அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்றாரு, இன்னும் கிறிஸ்துக்குள்ள உங்களை நான் எப்படி பாக்குறேன், குழந்தையா பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன் குழந்தையா பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்னொரு வசனம் சொல்றாரு, அதே 3:3-5. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்கு உரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருளியபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாக இருக்க ஊழியக்காரர்கள் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறார். இவ்வளோ கூடிய ஒரு பிரிவினைகள் எல்லாம் இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அந்த குழந்தை மட்டத்தில் நம்ம யோசிக்கிறதுனால தான் அன்புக்குரிய சகோதரி. ஏன்னாக்கா கிறிஸ்து வந்து என்ன இப்படி இல்லைனாக்கா அவர் பிரிந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது அன்புக்குரிய சகோதரில் கிறிஸ்துக்கு அடுத்த பட்சி தான் யார் இருக்கிறனாக்கா சபையா நம்ம இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது முக்கியமாக நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் முக்கியமாக தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா நம்மகிட்ட கவனிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பாவத்தை இல்லை, தேவன் நம்மகிட்ட கவனிக்க வேண்டியது நம்ம எவ்வளோ நாளாக நம்ம கான்சென்ட்ரேட்டடாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது பற்றி இல்லை. தேவன் எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்கிறது, நம்மகிட்ட எந்த ஒரு விஷயமும் அவர் பார்க்கறது, எந்த விஷயமும் அவர் எதிர்பார்க்கறதில்ல. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவர் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் கவனிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் அதுக்கு கிளியரா சொல்லிடுறார். என்னன்னு சொல்லும்போது கலாத்தியர் 6:15. நீங்கள் ஒருவரில் ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒரு 6:15. கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை.
புது சிருஷ்டியே காரியம். காரியம். அப்போ விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அங்க இஸ்ரேல் ஜனங்களை பேசிட்டு இருக்கிறார். விருத்த சேதனம் அல்லாததுன்னு பார்க்கும்போது இங்க பூரஜாதியரை குறித்து பேசிட்டு இருக்கிறார். இவங்க ரெண்டு பத்தியும் தேவனுக்கு என்ன பண்ணலனாக்கா அவர் அது பார்க்கறதுல அவர் எதை தான் கவனிக்கிறாருனாக்கா இந்த புது சிருஷ்டி கிறிஸ்துக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு எந்த மட்டத்துல நம்ம வளர்ந்துருக்கிறோம் அது மாத்திரம் தான் தேவன் என்ன பண்றாருனாக்கா அவர் கவனித்துட்டு இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனால தான் நம்மளுக்கு தெரிந்த வசனம் என்னன்னு சொல்லும்போது எவன் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறானோ அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிற அன்புக்குரிய சகோதரர். அப்ப நம்ம ஞானஸ்தானம் எத்தனை பேருக்கு நம்ம புது சிருஷ்டியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புது சிருஷ்டிக்குள்ள வளர்ந்துருக்கிறோம். ஆனா அந்த புது சிருஷ்டி வெளியே வரணும். அந்த புது சிருஷ்டி எப்போ வெளியே வரணும்னாக்கா அது வளர்ந்தா தான் அது வெளியே வரும். அப்போ புது சிருஷ்டிக்குள்ள வந்திருக்கிறோம், நம்ம இன்னும் புது சிருஷ்டியா இல்லை, புது சிருஷ்டிக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த புது சிருஷ்டி ஆகத்தான் நம்ம வந்திருக்கிறோம் தவிர நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோடனே நம்ம புது சிருஷ்டி அல்ல. எப்போ அந்த ஞானஸ்தானம் நம்ம பெற்றுக்கொண்டோமோ அப்போ நம்ம என்ன இருக்கிற கிறிஸ்து நமக்குள்ள பிறந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள வந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து என்ன ஆகணும்னாக்கா இப்போ வளரணும். அந்த கிறிஸ்து வளர்ந்து அவரு என்ன பண்றாருனாக்கா அந்த இமேஜுக்குள்ள நம்ம வரணும். அவருடைய சாயலுக்குள்ள நம்ம வரும்பொழுது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சார், நம்ம புது சிருஷ்டியா நம்ம வரும். எப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்ம மாம்சமா நம்ம பார்க்கும்போது அவர் இந்த உலகத்துல அவர் மாம்சமா என்னன்னு சொல்லும் போது தேவனோட வார்த்தை மாமிசம் ஆயிற்று நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த மாமிசத்துக்கு என்ன பண்ணோம்? ஒரு பேர் வைக்கணும். என்ன பேரு? அது காரியம் இயேசு என்ன பேர் வைக்கணும். ஏன் இயேசுன்னு பேர் வைக்கணும்? அது வந்த நோக்கம் ரட்சிப்பு. அப்ப அப்படின்னு சொல்லும்போது இங்க புது சிருஷ்டி. அப்போ புதுசா தேவன் ஒரு விஷயத்த ஒரு சிருஷ்டிக்கிறார். என்ன சொல்லும்போது இது புது சிருஷ்டி. அப்ப இந்த புது சிருஷ்டி வந்ததும் இப்ப இந்த புது சிருஷ்டிக்கு பேர் வைக்கணும். அதனால தான் நம்ம வெளிப்படுத்தல நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை என்ன பண்ணுவார்? தேவனை கொடுக்குவார். அப்போ எந்த நோக்கத்துக்காக உங்களை அழைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நாமத்தை அந்த பேரை கொடுக்கப்படும். அந்த புது நாமம் எப்போ கொடுக்கப்படும்? இப்போ கொடுக்கப்படல. ஏன் இப்போ கொடுக்கப்படல அப்படி சொல்லும்போது இன்னும் வெளியே வரல. அந்த புது சிருஷ்டி எப்போ வெளியே வருதோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்னாக்கா அந்த புது நாமம் கொடுக்கப்படும். அப்போ இயேசுன்னு சொல்லிட்டு முன்னாடியே இருந்துச்சு அந்த பேர் இல்லை, அது பிறந்த பேருக்கு தான் இயேசுன்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லும்போது இமானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம யாருடைய பேரை கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து சபை ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எப்படி இருக்கிறாங்கனாக்கா கிறிஸ்துவா இருக்கிறாங்க. அப்போ ஒரு புதிய நாமத்தை தரிக்க போறப்ப அந்த புதிய நாமம் அப்படின்னு சொல்லும் போது எப்போ இந்த புது சிருஷ்டி பிறந்து வருதோ அப்போ தேவன் அதுக்கு என்ன பண்றாருன்னு சொல்லும் போது அங்க புதிய நாமம் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த புது சிருஷ்டி நம்ம பார்க்கும்போது இந்த ஓட்டத்துக்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா இன்னைக்கு நம்மளை அழைத்து இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த புது சிருஷ்டி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் இது அநேக ஒரு சாயல் தேவன் என்ன பண்ணிக்கிறார் அநேக விஷயத்துல நமக்கு புரிய வச்சிருக்கிறார். எப்படி இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது சிருஷ்டியோட வளர்ச்சி யாருமே பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு தாயோட கருவுல வளர்கிற ஒரு குழந்தை என்ன பண்ண ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்கிற குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த புது சிருஷ்டியோட வளர்ச்சி நம்ம பார்க்கும்போது தேவனை ஸ்கேன் பண்ணி யாருக்கு நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி காமிச்சிருக்கிறார் எப்படின்னு சொல்லும் போது ஒரு டேபர்நாக்கல் நீங்க பார்க்குறோம். இந்த இந்த ஆசாரிப்பின் கூடாரம் நீங்க பார்க்கும்பொழுது வெளியே இருக்கிற எல்லாரும் அந்த ஆசாரிப்பின் கூடாரத்தை பார்க்கலாம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஆசாரிப்பி கூடாரத்துக்குள்ள இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தகசு தோலால போத்தப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த தகசு தோல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எப்படின்னு சொல்லும்போது இந்த தகசு தோல் சொல்லும்போது அது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா ஒரு நாய் இல்லைங்களா, அது ஒரு சேத்துல விழுந்துட்டு காஞ்சிச்சுன்னா அது தோல் எப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னா தகசு. அப்போ அந்த டால்ஃபின் தோல் அது என்ன இருக்குன்னா அது மேலே போட்டுருக்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குதுங்க, எல்லாமே தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தோட ஒளி என்ன பண்ண ஆகக்கூடாது, சூரியனோட ஒளி அதுக்குள்ளே வரக்கூடாது. அந்த வெளுக்கில் இருக்கிற அந்த ஒளி மட்டும் தான் அங்கே வரும். அப்போ அது உள்ளே நடக்கிற ஒரு விஷயம்லாம் யாருக்கு தெரியும்? ஆசாரியருக்கு மாத்திரத்தான் தெரியும். அப்ப அப்படி இந்த புது சிருஷ்டியோட வளர்ச்சி இந்த புது சிருஷ்டின்ற ஒரு கான்செப்ட் யாருக்கு தெரியும்னா சபையாருக்கு மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இருக்குங்களுக்கு மாட்டம்தான் தெரியும். உலகத்தார் இது அறியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அன்பு சகோதர சகோதரி. அதே போல தான் நம்ம பார்க்கும்போது சாலமோன் டெம்பிள் அவர் கட்டின அந்த டெம்பிள் நம்ம பார்க்கும்போது கூட அந்த ஆலயம் நான் பார்க்குறேன் எப்படின்னாக்கா ஒரு சத்தமே இல்லை. இங்கே ஒரு ஆலயம் வந்துட்டு இருக்குதுன்னு கூட என்ன பண்ணனா யாருக்கும் தெரியாது இல்லைங்களா. ஒவ்வொரு கற்களும் செய்யப்பட்ட என்ன பண்ணச்சுனாக்கா அங்கே பொருத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரி. ஸோ அந்த அளவுக்கு சீக்ரெட்டாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இன்னைக்கு தேவனோட ஆலயமா இன்னைக்கு நாம் இருக்கிறோம், நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஆலயம் கூட எப்படி இருக்குதுனாக்கா இது ஒரு சீக்ரெட்டா இது இருக்குது. அதுக்காக தான் இது வந்து என்ன சொல்லிட்டாருனாக்கா இது ரகசியம் சொல்லிட்டு பேசிட்டார் அன்புக்குரிய சகோதரர். நம்ம வாசிக்கிறோம் கொலோசியர் 1:27.
1:27. ஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாருங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்து, அவருக்கு நமக்குள்ள இருக்கிறது வந்து இது எப்படி இருக்குதுங்களா? ரகசியம், ஒரு மகிமையின் ரகசியமா இருக்குது இல்லைங்களா? இது வந்து யாருக்குமே, கிறிஸ்தவங்களுக்குள்ள தெரியாதுங்க. இது இந்த ஒரு விஷயம், கிறிஸ்து இந்த புது சிருஷ்டின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு டினாமினேஷனுக்கு எவ்வளோ பட்சத்தில் தெரியுதும் தெரியாது இல்லைங்களா? அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட அந்த முதல் பிறப்போட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இது நடந்த நிகழ்வு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவோட முதல் வருகையில் இவர் தான் மெசியான்னு சொல்லிட்டு யார் தெரிஞ்சுக்கலனாக்கா? எல்லாம் இஸ்ரேல் ஜனங்க தெரிஞ்சுக்கல, அப்போஸ்தலருக்கு மாத்திரம் தான் தெரியப்பட்டது. அதே போல அவருடைய இரண்டாம் வருகையில் கிறிஸ்டாண்டமுக்கு இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை வந்து கிறிஸ்டாண்டம் புரிஞ்சிக்கவே முடியாது. யாரால தான் புரிஞ்சிக்க முடியும்னாக்கா? சபையார் மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியும். அப்போஸ்தலர் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், இஸ்ரேல் ஜனத்தை கம்பேர் பண்ணும்போது அப்போஸ்தலர் வெறும் 12 பேர். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்டாண்டம் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது சபையார் எவ்வளோங்க? கம்மி. அதுதான் சிறு மந்தை. இந்த சிறு மந்தை தான் என்ன பண்ண முடியும்னாக்கா இந்த கிறிஸ்துவை என்ன பண்ண அடையாளம் படுத்த முடியும், அந்த கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியும், அந்த கிறிஸ்துக்குள்ள வளர முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது வந்து எப்படி இருக்குதுனாக்கா ரகசியமா இருக்குது. ரகசியம் வந்து எல்லாருக்குமே தெரியுமா? இல்லை. எந்த ரகசியம் வந்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? முக்கியமாக அவர் யாரை அழைத்திருக்கிறார், அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்திக்கிறார். அப்போ நீங்க நம்மளை யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ரகசியம் இன்னைக்கு நமக்கு தெரிவித்திருக்குன்னா இந்த அழைப்பு வந்து எவ்வளோ மகிமையின் ரகசியம்னு சொல்றார் தேவன். சாதாரண ஒரு ரகசியம் இல்லை, எப்படிங்களா? மகிமையின் ரகசியம். இந்த உலகத்தில் எவ்வளோ ரகசியம் இருக்குது, ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது வந்து எப்படிங்களா? மகிமையின் ரகசியமா. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ரகசியத்தை வந்து நம்ம அவ்வளோ ஒரு அலட்சியமாக நம்ம எழுதும் பொழுது, நம்ம அதை அலட்சியமாக நம்ம கருதும் பொழுது நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருக்கிறதே அது மகிமையின் ரகசியம். அது வெறும் ரகசியமாக வச்சுக்காம அந்த ரகசியத்தை நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ரகசியத்துக்குள்ள நம்ம வளர வேண்டியது அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்தது நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்றும் உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். அப்போ நம்மளே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் சொல்றாரு, நீங்களும் உங்களை பரிசோதித்து பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம பரிசோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பரிசோதித்து பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தினந்தோறும் நம்ம ரெடி ஆகிட்டோன்னையும் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கறதில்ல, நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம சரியா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம பரிசோதித்து பார்க்கறது என்னன்னு சொல்லும்போது, தினந்தோறும் நம்ம வேதத்து முன்பாக நம்ம போகும்போது இந்த வேதம் கிளீனாக சொல்லிடும், நம்ம இன்னும் கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர்ந்துட்டு கொண்டு இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு வேதம் நம்மளை பார்த்தோன்னே நமக்கு சொல்லிடும். இதுதான் நம்ம தினந்தோறும் நம்ம பரிசோதித்துக் கொள்ளுறது அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. என்ன இது பரிசோதித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருனாக்கா நம்மளோட சிந்தையும் அவரை போல தான் இருக்கும், நம்மளோட செயல்பாடு கூட அவரை போல தான். அது இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தார போய் கேட்க முடியாது, நம்ம தேவனோட வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா நம்ம போய் கேட்க முடியும். அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம பேசுறது பேச்செல்லாம் நம்ம ஜபிக்கிறோம், ஜபம் மூலியமாக தேவன்கிட்ட நம்ம பேசுறோம். இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட பேசுறது வந்து எப்படின்னாக்கா கிறிஸ்து மூலியமாக நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது வேதத்து மூலியமாக அவர் நம்ம கிட்ட பேசுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்தது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதே என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ அப்போஸ்தலன் பவுல் வந்து கிளீனா இது கண்டுபிடிச்சிட்டார், அவர் உணர்ந்துட்டார். என்ன அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது நான் இல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன எப்படி சொல்றோம்னாக்கா, கிறிஸ்து எப்படி சொன்னார், என்ன கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உறுதியா அப்போஸ்தலன் பவுல் சார் என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்கா அப்போஸ்தலன் பவுல் அவர் உறுதியா சொல்றது பாக்குறோம். அப்படின்னு சொல்லும்போது நான் கிறிஸ்துவை நான் பின்பற்றினா அவர் உறுதியா சொல்றாரு. அதனாலதான் கிறிஸ்து எனக்குள்ள அவர் வாழ்றான்னு சொல்லிட்டு அவர் உறுதியா அப்படி சொல்றது பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ கிறிஸ்து நமக்குள்ள வாழும் பொழுது
என்ன நமக்குள்ள நடுக்கம், என்ன நடுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துக்குள்ள நம்ம வளர்ந்துட்டு இருக்கும்போது என்ன நடுக்கம்னாக்கா, நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனை அழித்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ புறமான மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்கு நம்ம என்ன திருப்தி பண்ற காரியங்கள் என்ன ஆயிடும்னாக்கா கம்மியாயிடும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டு வர்றாருன்னு அப்படி சொல்லும்போது புதிதாக்கி கொண்டு வருகிறான். அப்போ இது வந்து வைஸ் வர்சா நம்ம பார்க்கும் பொழுது, எப்போ புறமான மனுஷனுடைய திருப்தி அதிகமாகுதோ, எப்போ அதோடைய ஆசையை நம்ம நிறைவேற்றமோ, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாளுக்கு என்ன ஆயிடுவான், வளர்ச்சி அடையாம போயிடுவான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரி. அப்போ எப்போ புறமான மனுஷனுடைய அவனுடைய ஆசை பாசங்கள் கம்மி ஆகுதோ, உள்ளான மனுஷன் என்ன சொல்லும் பொழுது நாளுக்கு நாளும் அந்த வளர்ச்சி அடையிறது பார்க்குறோம். அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த வளர்ச்சி வந்து பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு குழந்தையோட வளர்ச்சி பார்க்கும்போது, ஒரு குழந்தை அது வளர்ந்து அது நடக்கும் பொழுது ஒரு தாய் தகப்பனுக்கு அது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு அதுதான் எப்படி இருக்கும்னு சொல்லும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 2ஆம் வசனம். கொரிந்தியர் வாசிக்கலாம் சிஸ்டர். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவின் நற்காந்தமாய் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவோட நற்காந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அரோமா ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அன்பு சகோதரர். அப்போ தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையா நம்ம இருக்கிறோம். எப்படி இது சுகந்த வாசனை அப்படின்னு சொல்லும்போது, அது வாசனை அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது ப்ளீசிங் சாக்ரிஃபைஸ். அப்போ ப்ளீசிங், அப்போ தேவன் என்ன பண்றாருனாக்கா அது பார்க்கும்பொழுது எப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம நடுக்கிறோமோ, எப்போ கிறிஸ்துக்குள்ள வளர்றோமோ தேவன் மகிமை அடையிறது நம்ம பார்க்குறோம் அன்பு சகோதரர். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கிரைஸ்ட் நம்ம ஹானர் பண்றோமோ அப்போ தேவன் வந்து மகிமை அடையிறது நம்ம பார்க்குறோம் அன்பு சகோதரர். அதுக்காக தான் நம்ம தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது அன்பு சகோதரர், இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற சிந்தைகள் எல்லாம் எது பக்கம் திருப்பணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பக்கம் திருப்பணும். எப்போ கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாரோ அது சொல்றது தான் என்ன ஆனாக்கா நம்மளுடைய சரீரம் கேட்கும். எப்போ நம்ம சரீரத்துக்கு நம்மளோட சிந்தை வந்து கிறிஸ்துவோடைய சிந்தையா இல்லாம மாம்சத்து சிந்தையா இருக்குதோ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த மாம்ச சிந்தை என்ன சொல்லுதோ அதன்படி தான் நம்ம நடந்துட்டு இருப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கே ஆகியபடினால்தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன எழுதுறாருன்னு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தெரிந்தபடியே என்னன்னு சொல்லும்போது, நீங்க கிறிஸ்துவோடைய சிந்தையை தரித்துக்கொள். அப்ப கிறிஸ்துவோடைய சிந்தை நமக்கு அவசியமா இருக்குது. அப்ப கிறிஸ்துவோடைய சிந்தை நமக்கு எப்படி கேட்கும், எங்க இருக்குது கிறிஸ்துவோடைய சிந்தை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வசனம். அப்போ தினந்தோறும் அந்த தியானத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா நம்மளுடைய நடத்தியல நம்ம கவனமா இருப்போம். இது கிறிஸ்து விரும்புறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்படி இருக்கும் பொழுது அடுத்தபடியா நம்ம வாசிக்கிற ஒரு வசனம் என்ன பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமைகளாய் இராதீர்கள். அப்போ மனுஷனுக்கு அடிமையா இராதீர்கள் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன பண்ண நம்ம வெளியே தானே பார்க்க நம்ம யாருக்கும் அடிமையா இருக்கோம் அப்படி இல்லை. மனுஷனுக்கு அடிமையா இருக்கோம், நம்மளுடைய பழைய மனுஷனுக்கு நம்ம எப்படி ஆயிடுறோம்னாக்கா அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நம்ம அவன் சொல்றது கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிரியைக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது we have been purchased. யார் நம்மளை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து இயேசு நம்மளை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சரீரம் நமக்கே சொந்தம் இல்லை. இது யாருக்கு சொந்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தம் ஆயிடுச்சு. இனிமே அவர் சொல்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப அப்படி சொல்லும்போது நம்ம முழுமையா நம்ம யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து இயேசுக்கு நம்ம சொந்தமா இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்மளை வாங்கி இருக்கிறார். அப்படி எப்படி வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய ரத்தத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மள கிரியைக்கு அவர் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்மள சொந்தப்படுத்திக்க கொள்ளக்கூடாது. அதனால தான் வாழ்வது நான் இல்லை கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது அதே வார்த்தை இன்னைக்கு நாம சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து இயேசுக்கு சொந்தம். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம்னாக்கா ஒரு மண் பாண்டமா இருக்கிறோம். இந்த மண் பாண்டத்துக்குள்ள என்ன இருக்குதுங்களா, பொக்கிஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த பொக்கிஷத்தை கிறிஸ்து இயேசு இந்த சத்திய வசனம்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அன்பு சகோதரர். அப்போ இந்த பொக்கிஷம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொக்கிஷத்தை அந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அடுத்தது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அதுதான். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கும் சொந்தம் இல்ல. நம்ம வந்து யாருடையவர்? கிறிஸ்து உடையவர்கள். கிறிஸ்து யாருடையவர்? தேவனுடையவர். அப்ப அப்படி இருக்கும்போது யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கே அடிமை இல்லை. முக்கியமா இந்த பழைய மாம்சத்துக்கு நம்ம அடிமை இல்லை. அப்ப அப்படின்னு நம்ம வந்து கிறிஸ்து உடையவர்கள், கிறிஸ்து வந்து தேவனுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு ஞானமானது இருக்கிறது தான் நம்ம மகாபரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஞானத்தை நம்ம எதுல தேடணும்னாக்கா தேவனுடைய வசனத்துல நம்ம தேடணும். அப்ப தேவனோட வசனம் நமக்கு கிளியரா சொல்லுது, நீங்க வந்து கிறிஸ்துக்குள்ள நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, கிறிஸ்துக்குள்ள நீங்க வளர்ச்சி கொண்டிருக்கிறீங்க, நீங்க கிறிஸ்துவோடைய சாயல்ல நீங்க மாறத்தான் உங்களை அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள இப்ப யார் இருக்கிறதுனாக்கா கிறிஸ்து இருக்கிறார். இந்த கிறிஸ்துவை நம்ம எப்படி பண்ணோம்னா அலட்சியமா என்னாம இந்த இவரை வளர்ச்சிக்குள்ள அந்த கிறிஸ்துவோட சாயல் அனுதினமா வளர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்கணும். அதுக்காக அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லி இருக்கிறான்னு சொல்லும்போது, ஒவ்வொரு தினமும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பரிசோதித்து கொள்ளணும். எப்படி பரிசோதித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்குரிய சிந்தை, இன்றைக்குரிய செயல்பாடு என் சத்தியத்தின்படி இருந்துச்சா இல்ல உலகத்தின்படி இருந்துச்சா அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு அவருடைய அடியாளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணணும், அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ்ல நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ்ல நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அன்பு சகோதர சகோதரி, அது அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ்ல யாருன்னா நடந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது முக்கியமானதை பார்க்குறோம் யாருனாக்கா அப்போஸ்தலன்ஸ். அப்போ முக்கியமாக நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் நீங்க பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், அவர் என்ன எப்படி சொல்லியிருக்கிறாரு, அவர் அவருடைய அச்சு அடையாளத்தை என்ன பண்ணியிருக்கிறேன் கொண்டு அந்த அளவுக்கு என்ன பண்ணனா, இன்னைக்கு நாம அவருடைய இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களுக்குள்ள நம்ம அவர் கொண்டு நம்ம நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இது நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்மளால ஆகாது. நம்மளால முடியுமான்னு கேட்டா அது கண்டிப்பா நம்மளால ஆகாது. அதனால தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, கிறிஸ்துவோடைய ஆவியை அவருடைய சிந்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்போ கிறிஸ்துவோடைய நம்ம தினந்தோறும் நம்மளோட ஜெபம் இருக்க வேண்டிய அவசியமே, கிறிஸ்துவோடைய ஆவி எனக்குள்ள கொடுங்க, அதுதான் பரிசுத்த ஆவி. எப்போ பரிசுத்த ஆவியால நம்ம நடத்தப்படுறோமோ அப்போ நம்ம தேவனுடைய குமாரர்களா, தேவனோட பிள்ளைகளா நம்ம என்னப்படுவோம். எப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள இல்லையோ அப்போ நம்மளால தேவனோட சித்தத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அன்பு சகோதரர், நம்ம ஜெபிக்கிறது கூட நம்மளுக்கு பரிசுத்த ஆவி வேணும். இன்னைக்கு நம்ம எக்லிஷாக்கு வரது கூட பரிசுத்த ஆவி வேணும். எந்த ஒரு ஆவிக்குரிய காரியம் நம்ம செய்யும் பொழுதும் நம்மளுடைய சொந்த சிந்தையினால, இச்சையினால, பலத்தினால செய்யவே முடியாது. தேவனோட ஆவியினால தான் நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா நம்ம வழி நடத்தப்படணும். எவன் தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட ஜெபம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்பட வேண்டும். அப்ப தேவனுடைய ஆவி நம்மளுக்கு வேணும், பரிசுத்த ஆவி வேணும்னு சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா நமக்கு ஜெபிக்கிறதுக்கும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சபைக்கு தலையா இருக்கிறவர் யாருன்னு சொல்லும்போது கிறிஸ்து இயேசு. அப்போ கிறிஸ்து இயேசு அவர் தலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தலை என்ன சொல்லுதோ அதுதான் என்ன பண்ணணும்னாக்கா இந்த மாம்சம் செய்யணும், இந்த சரீரம் என்ன பண்ணணும்னாக்கா செய்யணும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மாம்சத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா கீழ்பட்டு போகாதபடி நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆவிக்குரிய சிந்தைக்கு நம்ம கீழ்பட்டு நடுக்கணும். அப்ப ஆவிக்குரிய சிந்தைக்கு நம்ம கீழ்பட்டு நடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அனுதினமும் நம்மளுடைய பரிசோதித்தல் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னாக்கா தேவைப்படுகிறது. நம்மளை எப்போ பரிசோதித்து கொள்கிறோமோ அப்போ நம்மளுக்கு கிளீனா என்ன பண்ணிடணும், தேவனோட வசனம் சொல்லிடும். என்னன்னு சொல்லும்போது நம்ம கிறிஸ்துவோடைய சாயலுக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாக்கா நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு வெளிச்சம், லைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த பிரகாசம் வந்து நமக்குள்ள இருக்காம இந்த பிரகாசம் என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரெட், இந்த என்ன ஆகணும், ஷைன் ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அன்பு சார், அதான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ அந்த கிறிஸ்துவின் ஒளி எங்க இருக்குதுனாக்கா நமக்குள்ள இருக்குது. இந்த ஒளி என்ன ஆகுனாக்கா பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சிந்தை, நம்மளோட பார்வை, நம்மளோட பேச்சு, நம்மளோட நடத்தை இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உலகத்தின் மையம் கொண்டு இல்லாம தேவனோட வசனத்தின் மையம் கொண்டு எப்படி இருக்கணும்னாக்கா அந்த நம்மளுடைய வழிகள், நம்ம நடத்தைகள் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர், அப்படி இருக்கும் பொழுது எப்போ அவரோட ஒளியில நம்ம நடுக்கிறோமோ, இருட்டில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற இருட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா தேவன் வந்து அந்த மாதிரி இருள
எல்லாம் இருந்தவங்க தான் நம்ம இல்லைங்களா. ஆனா எந்த ஒளிக்கு அழிச்சிருக்கிறாருன்னு சொல்லும்போது ஆச்சரியமான ஒளிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அழிச்சிருக்காரு. இன்னைக்கு ஆச்சரியமான ஒளியில வந்துங்க மறுபடியும் நம்ம அந்த இருட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுனாக்கா நடக்க முடியாது. அப்போ இந்த ஆச்சரியமான ஒளியில நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த கிறிஸ்துவின் அறிவு நமக்குள்ள என்ன இருக்கணும்னாக்கா இருக்கணும். அப்போ தெளிவான சிந்தை நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்ம தினந்தோறும் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்மளே நம்ம பரிசோதித்து கொள்வோம். என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிறிஸ்துக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது அன்பு சகோதரி. எவ்வளவு காலமா நான் கான்செக்ரேட்டட்ல இருக்கிறேன், கான்செக்ரேட் ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம கான்செக்ரேட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு கிறிஸ்து எனக்குள்ள வளர்ந்து இருக்கிறாருன்னு தினந்தோறும் நம்ம பரிசோதித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உலகத்தார் வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு டினாமினேஷன் பார்க்கும் பொழுது அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாசிக்கிறோம் ஐசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இது வந்து நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம். என்னன்னு சொல்லும்போது இந்த உலகம் என்ன சொல்றாங்கனாக்கா இங்க இருக்கிற டினாமினேஷன்ஸ் எல்லாம் என் சொந்த ஆகாரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட சொந்த போதனைகள் இதெல்லாம் எங்க சொந்தமா நாங்க செஞ்சுக்கிறோம். ஆனா எங்களுக்கு என்ன மட்டும் வேணும், உங்க பேர் மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும். அதனாலதான் பேர் கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்றோம். இல்ல உங்க பேர் மட்டும் இருந்தா போதும், ஆனா மீதியெல்லாம் செய்யறதெல்லாம் என்னது எங்க விருப்பமா செஞ்சுக்கிறோம். ஆனா இந்த ஒரு காரியம் நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம பாக்குறோம் அன்பு சகோதரி அப்படின்னு சொல்லும்போது எங்க விருப்பமா நான் செஞ்சுக்கிறோம். ஆனா நாங்க எப்படி புது சிருஷ்டின்னு நாங்க எங்களை கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம முக்கியமா நம்ம புது சிருஷ்டிக்குள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னாக்கா நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னாக்கா அந்த சாயலுக்குள்ள எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள நம்ம வரணும்னு சொல்ல அப்போஸ்தலன் போல் அப்படிதான் எழுதுறாரு. ஏன்னா எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த சாயல்ல நம்ம பெற்றுக்கொள்றது தான் முக்கியமா தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இது தினந்தோறும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா நம்ம பரிசோதித்து கொண்டே இருக்கணும். அப்ப மாத்திரமே கிறிஸ்துக்குள்ள வளர்ச்சி நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோன்றது நம்மளுக்கு அந்த அறிவு நமக்கு எட்டும். எப்போ நம்ம அந்த அறிவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்குரிய சகோதரி தினந்தோறும் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்ம பார்த்துருக்கிறோம். என்னன்னு சொல்லும்போது அந்த குழந்தை வளரணும்னாக்கா அதுக்கு வேண்டிய ஆகாரம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ இந்த கிறிஸ்து நமக்குள்ள வரணும்னாக்கா அதுக்கு வேண்டிய ஆகாரம். சில நேரத்தில் நம்ம காலை மண்ணா நம்ம இண்டிவிஜுவலில் இருக்கும்போதுக்குள்ள காலையில் நம்ம காலை மண்ணா படிக்கிறதுக்கு மறந்துடுறோம். நம்ம இரவின் கீதம் படிக்கிறது நம்ம விட்டுறோம். இன்னொன்று இந்த மார்னிங் டிவோஷன்ஸ் சில நேரத்தில் நம்ம படிக்கிறதுல இது வெறும் எக்லிஷாக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா சில இந்த விஷயங்களை கையாண்டுறதா இருக்குது. ஆனால் முக்கியமாக நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது தினந்தோறும் நம்ம கிறிஸ்துக்குள்ள ஐக்கியம் பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அன்பு சகோதரர். அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு தினந்தோறும் நம்ம வேதம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது யாருன்னு சொல்லும்போது க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இல்லை இல்லைங்களா. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுவுமே இன்னைக்கு பெஸ்ட் இல்லைங்க. நமக்கு பெஸ்ட் அண்ட் க்ளோஸாக இருக்கிறது யாருன்னு சொல்லும்போது மொபைல் ஃபோன் இல்லைங்களா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஆனால் பைபிள் ஸ்டூடெண்ட்க்கு நம்மகிட்ட க்ளோஸாக இருக்கிறது என்னன்னாக்கா இதுதான் க்ளோஸாக இருக்கணும் இல்லைங்களா. அதனால தான் நம்ம மூத்த சகோதரங்களாம் என்ன சொல்கிறாங்க சொல்லும் பொழுது நீங்கள் ஃபோனை பார்த்து என்ன பண்ணாதீங்க, பைபிள் படிக்காத, பிகாஸ் இட் இஸ் அன்ஹோலி. ஏன் சொல்லும்போது மற்றதெல்லாமே அந்த என்ன பண்ணுறோம் ஃபோனில் பார்க்குறோம், நம்ம அதில் பைபிள் படிக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா வேதத்தில் நம்ம ஏன்னா திஸ் இஸ் ஹோலி தட் இஸ் அன்ஹோலின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்க வேண்டியது விஷயம் யாருனாக்கா நம்மளுடைய மனவாளன் இல்லைங்களா. மனவாளன் தான் நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்கணும்னாக்கா அப்போ தேவனுடைய வசனம் தான் நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறோம். அப்போ தான் தெரியும் நம்ம வந்து இன்னும் கிறிஸ்துக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வேற விஷயங்களை நம்ம கிட்ட வச்சுட்டு இருக்கும்போது கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருன்றது வந்து அது எப்படி இருக்கணும், அது பொய்யான ஒரு விஷயமா இருக்கும் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரி. அப்போ தேவன் வந்து இன்னொரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்மை பரிசோதித்து கொண்டு நமக்குள்ள பெருந்திருக்கிற அந்த கிறிஸ்துவை வளர்ச்சி அடைய செய்து நாம் புது சிருஷ்டியாய் மாறி தேவனை அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடைய சாயலை பெற்று அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை நம்ம செய்யணும். அனுதினமும் அதுக்கு பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதரர். அதுக்கு முக்கியமா வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம தினந்தோறும் தேவனுக்கிட்ட போகிற அந்த ஜெபம், இன்னொன்று வேதம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா தியானிக்கிறது தான் ரொம்ப அவசியமா இருக்குது. இது எப்போ நமக்குள்ள இருக்குதோ இந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஜெபம், இன்னொன்று பார்க்கும்போது வேத வாசிப்பு, இன்னொன்று பார்க்கும்போது ஃபெலோஷிப். இது 3 இருக்கும்போது தினந்தோறும் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னாக்கா அது கிறிஸ்துவோடைய வளர்ச்சியில் நம்ம வளர்றதுக்கு அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம வளரணும்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவனுக்கிட்ட பரிசுத்த ஆவியை பெற்று நம்ம ஜெபம் செய்வோம். ஸோ தேவன் கிறிஸ்து இயேசு மூலியமாக பிதாவாகிய தேவனுக்கு நான் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்துக்க அவரோட ஆவியை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறேன். உங்களோடு பகிர்ந்துக்க இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சகோதரர் அவர்களுக்கும் நன்றியை எடுத்துக்கொள்கிறேன். பொறுமையாக கேட்ட உங்கள் யாவருக்கும் நன்றி. ஆமென்.